கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாச்சியார் நல்லபடியாக கண் முழிக்கிறாங்க. கண் முழித்த உடனே தீபாவை தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் இருக்க உங்கள் ஃபேமிலி இதோ 2 பேரும் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே விஷயம் தெரியுது, அவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு, ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கார்த்திக்கும் தீபாவும் வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அவங்க கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க வந்த உடனே நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோலாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா, அவள் பாறையிலேருந்து விழுந்ததுக்கு என்னோட உயிரோடு இருப்பாளானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கிய ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி நம்ம அருண் அவங்கள வாய மூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா கீதா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனால் நம்ம கார்த்திக் கீதா தீபா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலையில் அடிபட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, பழசெல்லாம் மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் முடிவு பண்ணிக்கிறாரு. கீதா இதெல்லாமே வெளியில் சொல்லாமல் இருக்காங்க, அதாவது கீதா யாருங்கிற விஷயத்த. அப்போ நம்ம கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வேறு வழி இல்லை, இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ், அதாவது நாம் கார்த்திக் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, போலீஸ் பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு அங்கே போய் நம்ம நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க ஒய்ஃப் நம்மளை மாதிரி தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போது நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தீபாவை பார்த்துட்டேன், அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு நாச்சியாரை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்